ஆகாய் 2:19 யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கலாம். இதெல்லாம் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்று விசேஷமான ஒரு நாள், உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக நமக்கு வருகிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. களஞ்சியத்தில் இந்த விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏன் அவர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும்? வாசிங்க 15வது வசனத்துல, இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்காக அதை அஸ்திவாரம் போடப்பட்ட உடனே, ஹல்லேலூயா, அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன ஒரு மனதில் ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவது என்றால் நம்மை கட்டுவதுதான். ஹல்லேலூயா. ஏதோ கட்டிடங்கள் பழைய ஏற்பாட்டு படி பார்க்கும் பொழுது அது ஒரு கல்லின் மேலே கல்லு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மாளிகையாக நீங்கள் கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. எபேசியரில் இருக்கிறது, ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை நாம் இந்த சரீரத்தை, இந்த மண்பாண்டத்தை, இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இதை நாம் ஆலயமாக பாவிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறேன். நீங்கள் என்றைக்கு தேவனுக்கு முழு இருதயத்தை முழு பலத்தையும் தேவனுக்கு கொடுக்க இருக்கிறீர்களோ, அப்பொழுதே தேவன் தன்னுடைய மனதிலே நினைத்து விட்டார். இங்கே வார்த்தையாக சொல்கிறார், நான் இன்று முதல் எனக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, என்னதான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்கல, எங்க போனாலும் ஒண்ணும் கிடைக்கல, எங்க போனாலும் வறட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வனாந்தரம் வயல்வெளிகளாய் மாறும். ஹல்லேலூயா. அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட, ஆண்டவர் சர்வ வல்லவர், சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிடம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுது நினைச்சா போதும் நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. அப்போது ஏன் எப்படி நினைக்கணும்னா, நம்ம ஆலயமாக கட்டப்படுவதற்கு விட்டு கொடுக்கும்படிக்காக. ஆபிரகாமை அந்த ஒரு நாள் ஆசீர்வதித்தார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னா அப்படியே போயிட்டான். தன் இனம், தன் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டான். அதே போல நம்முடைய இனம், நம்முடைய ஜனங்கள் எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். யாரைத்தான் பிடிச்சுக்கணும்? புளியங்கொம்பு இயேசுவை பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம முருங்கை மரத்தை தான் பிடிக்கும். எங்க பார்த்தாலும் முருங்கை மரம் இருக்கா, எல்லாம் வாழை மரம் இருக்கா, அது தொங்கிட்டு விழுந்து மூக்கடிச்சு கிடக்கும். நம்ம யாரை பிடிக்கணும்? இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது அவரால் தான் ஆசை. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பூமியின் நிறைவு என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதுல சந்தேகப்படுறீங்களா? அவரால் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா நாளைக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டா நாளை முதல் ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நாங்க அவங்க இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட பொழுது, அதுல பாத்தீங்கன்னா இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்தது உங்கள் மனதிலே, அது நடந்தது முதல்ல வித்தியாசமா அங்க நடைபெறுது. ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அப்படித்தான் செய்தார். நேற்றும் இன்றும் இன்னும் மாறாத தேவன். அது எதை பழசுல வைக்கணும், எதை புதுசுல வைக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம யாரு? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்ல, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டு எபிரேயர்கள் அல்ல. நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி
இதை செய்ய நினைக்கிறதுலாம் என்ன செய்வாங்க? தன்னுடைய கிருபை இழந்து அவங்க தூரம் போயிடுறாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா தேவன் சொல்கிறார், அவங்க அந்த நாட்களிலும் ஆலயத்தை அப்பா அந்த நேரத்தில் ஆலயம் தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க மனதை செலுத்தின போது, அவங்க பொருட்களை செலுத்தின போது, அவர்கள் நேரத்தை செலுத்தின போது, எல்லாவற்றையும் இயேசுவுக்காக வீணாக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் வீணல்ல, எல்லாம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. மல்கியா 3:10 கொஞ்சம் வாசிங்க. யாருக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன செய்யுமா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்காக. ஹல்லேலூயா. என்ன உண்டாயிருக்கும்? ஆகாரம். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்காக தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். எஸ். சேனைகளின் கர்த்தர் சொல்லு. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தில் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. நல்ல பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். அதுல போட்டுக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 10 வாசிக்கலாம். அது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இது சேனைகள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால சோதித்து பார்க்கணுமா? நீங்க ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முழு இதயத்தை முழு பலத்தை நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, முழு ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு எப்போதும் அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் தான், அரவணைக்கிற கரம் தான், யாரும் அடிக்கிற கரம் இல்லை. இயேசுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் ஆக்கிய தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் பெரிய ஈட்டி வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, அடிச்சாரு, கொன்னாரு, அதெல்லாம் கதையை படிச்சுட்டே இருக்காரு. பழைய ஏற்பாட்டுக்கு உள்ள காரியங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஹல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆபிரகாம் தான் சொல்லணும். இப்பவும் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, அவன் எபிரேயன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு எண்ணப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனை கர்த்தர் பெரிய ஜாதியாக்கினார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் அதுல உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நம்ம பெரிய ஜாதியாக்குவேன். நம்ம எப்படி இருக்கோம்? சின்ன ஜாதியா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பேரு எங்கே பெருமைப்படுதா? பெருமைப்படுறது மாதிரி தெரியல. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஏன் அதை பார்க்கணும்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததை மாத்திரமல்ல, அவன் அதை கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகள் எப்படின்னா, அவன் தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போனான், கர்த்தரை மாத்திரம் பார்த்து. ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி விடுவார். ஏன்னா அந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததுல கொண்டு போக போறது இல்லை. நம்ம உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும். அதுல உங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதிக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பெருக பண்ணுகிறதுக்கு தேவன் உங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் என்ன சொல்ற 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் எப்படி கோடா சகோதரியை கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கோடா கோடியாக பெருகப்படும். நீங்க விசுவாசம் இல்லாத கேட்டுட்டு இருக்கலாம், நீங்க நம்பிக்கை இல்லாம கேட்டுட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா.
நம்ம இன்னைக்கு எப்படி இருப்போம்? எனக்கு இப்படி இருக்கா, பலவீனமா இருக்கேன், நான் என்ன பெருமைப்படுத்த போகுது நினைக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் உங்களை பெருமைப்படுத்தத்தான் போகிறேன். ஹல்லேலூயா. ரூத்துடைய புத்தகம் வாசி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது எப்படி என்று அதை நாம் பார்க்கிறோம். ரூத்துடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரூத்துடைய வாழ்க்கை என்ன? மோவாபியஸ்திரி. அவளுக்கு புருஷன் சேர்த்து போயிட்டான். மாமியாவோட போக வேண்டிய சூழ்நிலை. புத்தம் கொடுத்துட்டு ஒருத்தி திரும்பி போயிட்டான். ஒரு நாள் ரூத் என்ன செஞ்சா? உறுதியாய் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி பாருங்க, உம்முடைய நான் நீ எங்க இருக்கிறோ அங்கதான் நான் இருப்பேன். இதான் ஒரு தீர்மானம். அவளை என்ன செய்யற? ஆசிரியர் போவாஸ் என்கிற ஒரு மனிதனை தேவன் அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். அவள் அதை அந்த வயல் நிலங்களிலும் பொறுக்கத்தான் போனான். அவன் என்ன நிலைமையில போயிருப்பான்? பொறுக்கிக்கிட்டு இருப்பான். நெல்லு பொறுக்கி, கதிர் பொறுக்கி, அதை சேர்த்து தானியங்களை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்து அடிப்பான். அந்த நாட்கள்ல எப்படின்னா வயல் நிலங்களை கொஞ்சம் செதற விட்டுருவாங்க. எல்லாத்தையும் துப்புரா எடுக்க மாட்டாங்க. அந்த வயல் தானியங்கள் எல்லாம் பிறகுறதுக்காக ஆளுக்க இருக்காங்க. கடந்த நாட்கள்ல இங்க இருந்து மேல் பார்த்தா நம்ம வயல் நிலங்கள்ல தூத்து பிறக்கிறவங்க நிறைய இருக்கும். அந்த தூத்து பிறகிக்கிட்டு இருந்த இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்தினான். ஹல்லேலூயா. அந்த வயல் நிலங்களுக்கு சொந்தக்காரனுடைய ஆளாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நாள் பொறுக்கியா தான் போன, வேலைக்காரியா கூட போல, பொறுக்கிறதுக்காக போன அவ அந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லாத்துக்கும் அவ சுதந்திரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது வித்தியாசமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதங்களை ஞானியாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஹல்லேலூயா. பைத்தியம் போன்ற இந்த வாழ்க்கையில பைத்தியமா தான் இருக்கும். நம்ம என்ன செய்யறது அப்படிதான், நம்ம சிந்தனை எல்லாம் அப்படிதான். அதனால அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுருங்க. இங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசியாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. விசுவாசம் என்பது அது எப்படின்னா அது அப்படி ஆகும்னு நினைச்சுதான் அவங்க. இப்போ நான் உங்க வீட்டுல இருந்து நீங்க பக்கத்து ஒரு ஊர்ல இந்த ஊருக்கு வரீங்க வைங்க, இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க. உங்க வீட்டை நீங்க மறந்துடணும். மறக்க முடியுமா? போய் வாடகைக்கு உங்க வீட்டை தான் நீங்க மறுபடியும் அவங்கள சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் ஆண்டோட விருப்பம் என்ன, ஆண்டோட ஏக்கம் என்ன, ஆண்டோட பாரம் என்ன, ஆண்டோட விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மளை உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரு? என்ன எதுக்கு அழைச்சிருக்காரு? வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரங்களாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயம் பண்ணிட்டார். அவருக்கு நம்ம விட்டு கொடுத்தா தான் அவரை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பாத்திரத்தை நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தாச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை அள்ளி ஊத்திடும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இப்ப ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தான். அவனோட அந்த சொத்துக்கெல்லாம் அதிகாரி யாரு? ஈசாக்கு. அவன் எப்ப பிறந்த பிள்ளை? 99 வயசுல வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. இந்த சொத்துக்கெல்லாம் எலியேசனா ஆழ்வானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கற்ப பிறப்பாகிய வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய ஒரு வருவான், அவன் தான் இது எல்லாத்தையும் சோதரிப்பான். அப்போ சோதரிப்பான்னு சொன்னவரு அவன் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? பாருங்க, ஈசாக்கை தன் பலிபீடத்தை கொண்டு பைய அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் வைக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த கர்ப்பச்சத்து, இந்த சரீர சத்தை என்ன இந்த குழந்தை கொடுக்க முடியுமானால் இந்த பிள்ளைகளை கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவரை என்று எண்ணினான். ஹல்லேலூயா. எண்ணி அவன் அப்படியே கொண்டு பலிபீடத்துல வச்சான். அவன் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பிள்ளையாண்டன் மேல் கை போடாதேன்னு சொல்லி அந்த பலிபீடம் கட்டுவதற்கு ஒரு ஆடு சிக்கி இருக்கு, வெட்டிட்டு பலி விட்டுட்டு போன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆக்கினை தீர்க்கிற தேவன் அல்ல, நம்மை கொஞ்சம் சோதித்து தான் பார்க்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்ததை போல என்ன செய்யறாரு? சில நேரம் டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகிட்டா நல்லது. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்.
அது என்ன, அந்த இது சொல்லி கொடுக்குறாங்க ஒரு டீச்சர் என்ன செய்வாங்க, எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு அடிமுட்டாளா தான் இருக்கும் ஒரு பிள்ளை வரும்போது. அதை எப்படி சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க பாஸ் பண்ண வைப்பாங்க. அதே போல ஆண்டவர் ஏக்கத்தோடு உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு இவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? இப்போ ஆபிரகாமின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய வம்சம் வரல. அங்க பார்க்கும்போது என்ன உண்டாகுது? ஆபிரகாமின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய, இப்ப ஆபிரகாம் யாரா இருந்தான்? ஒண்ணுமில்லாத நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டுல பிரமாணங்கள் எங்களுக்கு எனக்கு கீதங்கள் ஆயின. வீடு இல்ல, நாடு இல்ல, கூடு இல்ல, யாரும் சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, உறவு இல்ல, உற்றார் இல்ல, நண்பர் இல்ல. ஒரே ஒரு லோத்து மட்டும் ஒட்டிக்கிட்டு வந்தான். அவனும் அறுத்துட்டு போயிட்டான். எவன் போனாலும் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன். எங்க போனாலும் உலகத்தில் முடிவடைந்த சகல நாட்களில் உங்களோட. ஹல்லேலூயா. எதுக்கு ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அதனால அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என் தேவன் சொன்னார் அப்படியே ஆகும். என் தேவன் சொன்னார் அப்படித்தான் நடக்கும். என் தேவன் சொன்னாரே என்னை உயர்த்திடுவார், என் பேரை பெருமைப்படுத்திடுவார். இப்ப ஒருவேளை பேரை பெருமைப்படுத்தாம இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒண்ணுமே ஃபெயில் ஆகிடுறாங்க அடிக்கடி. ஆனா அவங்க அந்த ரிசல்ட் வரும்போது சில நேரம் வேதனையா தான் இருக்கும். ஆனா அந்த வேதனையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அங்க உங்க பேரை பத்திரிகையில போட்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பேப்பர்ல எல்லாம் உங்க படம் போட்டு உங்க பேர் வரும். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? இன்னைக்கு எதை நம்பணும்? இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பணும். ஹல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கு. ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவ தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ அது என்ன செய்யும்? நம்மள அது என்ன காரியத்துக்காக உங்களுக்கு இப்போ சொல்லப்படுகிறதோ அது அப்படியே வாய்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அவர் வார்த்தையை தான் நம்பணும். வேற எதையுமே நம்ம சூழ்நிலைகளை நம்பக்கூடாது, உறவினர்களை நம்பக்கூடாது, உற்றார்களை நம்பக்கூடாது, இந்த காரியங்களை எல்லாம் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 103 சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும். 102. சரி, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கு என்ன செய்யறாரு? அவரை குடமிட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த குடமெடுக்கிற காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பலவிதமான சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வரலாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் ஏதாவது திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிச்சிருக்கேன். நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரெண்டாவது யாரும் வைப்பாங்க? சப்ஸ்டிடியூட் ஒருத்தர விடுவாங்க. ஓட முடியாது, நடக்க முடியாது. அடிக்கிறவனுக்கு ஓட முடியாது. ஒரு ஆளை சப்ஸ்டிடியூட்டா போட்டு ஓட விடுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்கு பதிலீடாக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லி முடித்தவர். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல படக்கூடிய எல்லா பிரயாசங்களும் தேவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். என்ன காரியம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. ஆகாரை திருமணம் முடிச்சா, தெற்க போகக்கூடாதுன்னா தெற்க போனான், எய்த்து போகக்கூடாதுன்னா அங்க போனான். அதெல்லாம் அவனுடைய வழிகள் தவறான வழிகள், தேவனுடைய சமூகத்தில் இல்லாத வழிகள். அது தவறான வழிகளாக மாறிவிடும். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ, ஆபிரகாமுக்கு என்ன காரியங்களோ, அதே போல நமக்கு நம்ம வழிகளும் சில நேரம் வலது இடது சாயாத வழிக்கு நம்ம போகணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா வலது இடது நம்ம சாய்ந்து விட்டா என்ன செய்ய முடியும்? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஆகார் ஆண்டவரா திருமணம் செய்ய சொன்னாரு? இல்ல, அவன் வழி தவறி போனான். கர்த்தர் திசை மாறின பறவை. அதுல
வாங்கி கட்டிட்டு வந்தான். பிள்ளைக்கு அப்பத்தையும் குருதியையும் விட்டுட்டு போயிடுது. அப்போ இதே மாதிரி சூழ்நிலை எகிப்துக்கு பாவம் இருக்கிற இடத்துக்கு எகிப்துக்கு போனா எகிப்துக்கு போகலாம். அது எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமானதா? இல்லை. அப்போ ஆபிரகாமை அன்றைக்கு அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்னும் என்றும் மாறாத தேவன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அதை நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை நம்புவவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அதுல ஒரு காரியம் சொல்லியிருக்காரு, ஆனா இன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் இவ்விதமான ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து, அப்ப ஆசீர்வாதம் பலிப்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது, நடக்கும். இந்த காரியம் தான் நடந்துருக்கு. அல்லேலூயா. ஆனா இப்போ நம்ம சொல்றாரு, இன்று உன் தேவனாகிய கர்த்தருக்கு, இன்று உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. காது கொண்டு வந்திருக்கவங்க கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அது சாமுவேலுடைய செவிகளை போல நம்முடைய செவிகள் திறந்தவர்களாக இருக்கணும். கர்த்தாவை சொல்லும் அடியேன். வழி நமக்கு தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கும் தெரியாது. ஆனா ஏலி சொல்லி கொடுத்தான், நீ எங்கேயோ போயிட்டு வர உனக்கு புரியல. அது என்ன சத்தம்? ஆபிரகாமுக்கு வந்த சத்தம். அல்லேலூயா. அப்ப யாருக்கு வருது? இந்த சாமுவேலுக்கு என்கிற பிள்ளையாண்டானுக்கு வருது. சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் தேவ சந்நிதியிலே தேவ சமூகத்திலே வளர்கிற ஒரு பிள்ளையாண்டான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே வளர விரும்ப வேண்டும். அல்லேலூயா. பிள்ளை இப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கோம், அதான் இருக்கட்டும். ஆனாலும் கூட தேவ சமூகத்திலே பிள்ளையாண்டான் வளர்ந்தால் அவன் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அதான் ஒரு நாள் சொன்னாங்க, உங்க நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படி யாருன்னு நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தரை ஒரு கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே எல்லாம் தெரியும். பொய்யனா, சண்டை போடுறவனா, இல்ல தவறான வழிக்கு போகிறவனா, இல்ல அதாவது நீங்க யார் கூட சேர்கிறீங்களோ அவர்களை போல மாறுகிறீர்கள். அல்லேலூயா. யார் கூட நம்ம சேர்ந்தோமோ, யார் கூட பழகிறோமோ அவருடைய சாயலை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. நான் சில வீட்டுக்கு போனா சில நாய்களை பார்ப்பேன். சில வீட்டுல உள்ள நாய்களை பார்த்து அந்த வீட்டை கணிச்சு கரெக்டா இருக்கு பாருங்க. அந்த நாய்களுக்கு சில சுபாவம் இருக்கு. அந்த வீட்டுல கொடூரமானவா இருந்தாங்கன்னா கொடூரமான நாயாட்டா இருக்கும். சில வீட்டுல சும்மா கொலையும், அது கடிக்காது, அது நம்ம பாத்துக்கலாம். சில நாய் குறைச்சிட்டு வர வந்து பாராட்டிக்கிட்டு நிற்கும். இது என்னன்னா அந்த குடியானவருடைய சுபாவம், இந்த நாய்களுடைய சுபாவம் இதுக்குள்ளே வருது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல நீங்க எதை போல மாற ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் அதை போல கட்டாயம் மாறுவீர்கள். அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து, அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? எல்லா ஆசீர்வாதம் அவருடைய கருத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் வெள்ளியும் என்னுடையது, பொன்னியும் என்னுடையது, பூமியும் அதனுடையது, அது நிறைவு கர்த்தருடையது. அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர்கிட்ட ஆசீர்வதிக்க கூடாத எந்த பொருளுமே இல்லை. எல்லாம் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புறேன். நன்மையான எந்தையும் பொருளமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அது இறங்கி உங்க மேல வரதுக்கு தான் இந்த ஆவியானவர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போதும். ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாப்பிடணும் போதும். எவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருந்தாலும், எவ்வளவு சூப்பர் நேச்சுரலா அழகா இருந்தாலும் அதை ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க திருப்தியாய் புசித்து கொழுத்த கன்றுகளை போல வளர்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான். அதனால ஆபிரகாமை நோக்கி பார்த்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய கேரக்டர் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எதிலெல்லாம் தவறானோ அந்த தவறெல்லாம் மறந்து மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது என்று யாரும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் செக்கல் சேகரித்து இருந்தாலும் உறைந்த மழையிலும் வெண்மையாகும். அல்லேலூயா.
அதை நம்ம மறக்க கூடாது. நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள். அதனால நம்ம மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டு நாம் அழிந்து போவதற்காக தேவன் விரும்புகிறதில்லை. நம்ம மனசாட்சியை நம்ம என்ன செய்யறாரு? புதுப்பிக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால ஆபிரகாமை எண்ணி பார்த்து அந்த அவருக்கு வந்த ஆசை, கடற்கரை மணலை காட்டினார். இந்த கடற்கரை மணலத்திலேயா இவருடைய ஜனங்கள் பெருகும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஆண்டவருடைய. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆபிரகாமை பத்தி பேசுறேன். முஸ்லீம்கள் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சொல்லி அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆபிரகாம் யாரு? விசுவாச வீரர். அல்லேலூயா. அதனால இந்த ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவாங்க நமக்கு தேவ ஆசீர்வாதங்கள் நிச்சயம். அல்லேலூயா. இனி ஒரு காரியம் உண்டு. இனி உங்களுக்கு பாருங்க, 28 ஆதியாகமம் 28:15. உன்னை காத்து ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்குப்பாடு பண்ணியிருக்காரு? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன தந்திருக்கிறாரோ அதை நிறைவேறும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லாது. ஆனா உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அது விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசித்தவரே பாக்கியவதி. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போகும் போதும் நீ உன் கூட இருப்பேன், நீ வரும்போதும் உன் கூட இருப்பேன், இன்னும் திரும்ப படித்து வரும் போதும் நான் உன் கூட இருப்பேன். நீங்க காலையில இருந்து புறப்படும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சாயங்காலம் திரும்ப வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப படிக்க போகும்போது உங்க கூட, உங்க வீட்டுல உங்க கூட இருக்கேன். அல்லேலூயா. இது ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமா இருக்கிறனால அந்த ஆராதனைக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த ஆராதனையை நீ ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு இங்க கொண்டு வந்து அவருடைய சத்தத்தை இன்றைக்கு துணிக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன நீங்க எங்க போனாலும் அது உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் இப்போதும் எப்போதும் என்னாலும். அல்லேலூயா. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும். ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர், ஆசீர்வாதத்தின் ஊற்று கண் நம்மோடு கூட வருகிறது. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் ஆண்டவரே. ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் ஆண்டவரே. அபிஷேஷித்த அபிஷேஷித்த கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்ம போகும்போது காக்கின்றார், திரும்பும் போதும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொல்றது இன்று முதல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தேவனுக்கு முழு இதயத்தை முழு பலத்தை நீங்க கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தார். அல்லேலூயா. என்ன நீங்க சர்ப்பங்களை பிடிப்பீங்க, தேவைகளை எடுப்பீங்க, ஒன்றும் சேதப்படுத்தார். அல்லேலூயா. அதனால சாக்குறேன். இனி 24வது என்னாகம புஸ்தகம் 24.
நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. என்ன அர்த்தம்? செழிப்பா இருப்பீங்க. நதியோரம் வளர்கின்ற மரங்களைப் போல கொடிகளைப் போல இருப்பீங்கன்னா அந்த சொல்ல பரவி போகிற ஆறுகளைப் போலும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலும் இருப்பீர்கள். செழிப்பு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு வேணுமா? நிச்சயமாக தேவன் எதுக்கு ஆசீர்வதிக்காரு? நீங்க செழிப்பா இருந்து நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? வாங்குறது பார்க்கணும், கொடுப்பது. அப்போ கொடுக்க திராணி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே சந்தன மரங்கள் போல என்ன செய்யும்? வாசனை வீசும். ஹல்லேலூயா. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பேற்பட்ட ஒரு செழிப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49 22 வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீதி ஊற்றுகள் அண்டையிலே கனிதரும் செடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்வீங்க? யோசேப்பை பத்தி சொல்றாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, நீர் ஊற்றுகள் அண்டையிலே கனிதரும் செடி. நீர் ஊற்றுகள் நல்ல தண்ணீர் நதியோரம் இருக்கக்கூடிய செடி. அல்லேலூயா. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. எங்க படணுமா? உங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் படணும், உங்க பக்கத்து ஊருக்கெல்லாம் படணும், உங்க பக்கத்து தேசத்துக்கெல்லாம் படணும். அல்லேலூயா. அதுல என்ன காரணம் அப்படின்னா அவன் என்ன செடி? யோசேப்பு கனிதரும் செடி. அல்லேலூயா. கனி தனக்குத்தானே கனி கொடுப்பதற்கு அல்ல, கனிகள் மற்றுள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு. அல்லேலூயா. மற்றுள்ளவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்வதற்கு. அப்ப அந்த மரம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரமா மாறுவீங்களா? ஆமென், ஆமென். நாம யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம். அல்லேலூயா. நான் எப்படி இருப்பேன்? கனிதரும் செடியாக இருப்பேன், கனி கொடுக்கிற செடியாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த கனி தருகிற செடி நான் தான். அல்லேலூயா. அந்த கனி தருகிற செடி மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? செழிப்பை உண்டு பண்ணும், அவர்களை திருப்திப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு இடங்களும் போகும்போது என்ன செய்யும்? அங்கெல்லாம் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லி, நீ எவர்களை ஆசீர்வதிப்பாய் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வரைந்து தேவன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எதுக்காக வச்சிருக்காருன்னா, நீங்க என்ன செய்வோம்? ஒரு மரம், நல்ல ஒரு கனி கொடுக்கிற மரம் இருக்கு. அங்கே இந்த ரோட்ல இந்த கொய்யா மரம் கூட இருக்கு. அந்த கொய்யா பழம் இருந்தோட நாங்க கல்யாணம் கையை குடிக்கிறோம். அது எப்படி? கனிதரும் செடி, கனிதரும் கொடி. அப்போ இது இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். அல்லேலூயா. ஆண்டவர் மரத்தை போய் பார்த்தாரு, அது இலையும் தோலமா தான் இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு. ஆனா அது என்ன இருக்கு? இலை இல்லை, ஆனா கனி இல்லை. நம்ம செழிப்பா இருந்து கனி கொடுக்காம போயிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல செழிப்பா இருந்து கனி கொடுக்காம, கனி தருகிறது தேவனுடைய காரியம். நம்ம அவருக்குள்ள நிலைத்திருப்பது நம்முடைய காரியம். அல்லேலூயா. ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனி எப்படி கொடுக்க முடியும்? நம்ம அவருக்குள்ள நினைச்சிருக்கு, அவருக்குள்ள வேர் கொண்டு, அவருக்குள்ள அனல் கொண்டு, அவருடைய ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஊர்ல உள்ள வார்த்தையை பேசுறது கேட்டுட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, நெட்ல சில காரியங்கள் உண்டு, டிவியில நிறைய காரியம் வரும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பஞ்சரா போயிடும், வறட்சியான தோட்டமாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. அவர் ஈசாக்கு விதையைத்தான் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே விதை விதைத்தாங்க. அதுதான் போட்டு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தாங்க. தேவன் அதை
ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. 5 அப்பத்தையும் என்ன செய்தார்? 5000 அந்த சிறு பையன் கொடுக்க அவன் இருதயத்தை திறந்து கொடுத்தான். அப்ப என்ன செய்தாரு? 5 அப்பத்தை 5000 பேருக்கு புசிக்க கொடுத்து மீத கூட நிறைய எடுத்துட்டு போனாங்க. 7 கூட நிறைய, 12 கூட நிறைய. அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தருவார். அவருடைய வேதனை கூட்டாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். அல்லேலூயா. அதான் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகளார் இன்னார் என்றும் தேவன் பேர் பிரிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் எல்லாம் தரித்திரமா இருக்கணும், பஞ்சமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில ஊழியக்காரங்க உண்டு. நம்ம எப்படி தரித்திரமா இருந்தா அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? நம்ம சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். ஹலோ, நம்ம சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். ஆசீர்வாதத்துக்கு தப்பு இல்லை. ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? அநேகருக்கு கொடுத்தான். அவருடைய பிள்ளைகளை ஈசாக்கு தேசத்தில் இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொன்னான். அல்லேலூயா. அது அப்படியே ஆசீர்வதித்தான். இப்போ யோசேப்பு பாத்தீங்கன்னா, யோசேப்பு கணிதரும் சரி. அல்லேலூயா. அது எப்படி கனி கொடுக்கும்? நான் சொன்னா, என்னை நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாறப்படினார். அநேக கணங்கள் காக்கப்படப்படினார். நல்ல கணங்களை தட்டலாமா? அல்லேலூயா. எப்படி அவர் எப்படி கணக்கு வச்சிருக்காங்க? எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் நமக்கு ஊழியக்காரங்களுக்கு வந்தாலும் அந்த ஊழியக்காரங்களுடைய கஷ்டம் எதுக்காக வச்சிருக்காருன்னா, ஒரு நாள் அது நன்மையாக மாறப்படுவார். அல்லேலூயா. தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாறப்படுவார். இன்றைக்கு நிந்திக்கிறவர்கள் நாளை நம்ம தூக்கி உயர்த்தி பேசுவாங்க. அதனால நம்ம நிந்திக்கும் பொழுதும் நாம் கேவலப்படக்கூடாது. நம்ம அதிகமா நம்ம உயர்த்தும் போதும் நம்ம அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அதே போல இருக்கணும். அப்ப நம்ம அந்த கனி கொடுக்கிற மரம் அப்படி செழிப்பான மரம் தான். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் நமக்கு தெரியும். என்னது? சந்தோஷம், சமாதானம், இந்த கனிகள்லாம் நமக்குள்ள இருக்கணும். இது வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள ஆவியாக மாற வேண்டும். அது சமாதானம். நம்ம சமாதானம் கொடுத்தா தான், சமாதானம் நம்மகிட்ட இருந்தா தான் மற்றவங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும். நான் எதுக்கு சொல்றேன்? சமாதான காரணமாகி கர்த்தர் அல்லேலூயா. அவரை உள்ளே வைத்திருக்கும் போது எனக்குள்ளே சமாதானம் வரும். அப்ப நான் என்ன செய்வோம்? சமாதானத்தை விதைக்கிறவனாக இருப்பேன், சந்தோஷத்தை விதைக்கிறவனாக இருப்பேன். நான் ஒரு வீட்டுக்கு போனா சமாதானம் நிச்சயமா வரும். எத்தனை பேருக்கு அப்படிங்க? நான் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு சமாதானமா வரும். அல்லேலூயா. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அந்த வீட்டுல இருக்கிற புலம்பரை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள பயிரிடும். நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு போக கூடாது. வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா நம்ம சிக்க. அதுதான் நல்லதுதான். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதான். அது யாருக்கு? அது இஸ்ரவேலர்களுக்கு. புறஜாதியான நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? நாம யாரு? கிறிஸ்தவர்கள். நம்ம எபிரேயர் கிடையாது, இஸ்ரவேலர் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய கனிகள் நம்மளிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. அன்பு, என்ன, சாந்தம். இதுல என்ன செய்யணும்? சாந்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். நம்ம சாந்தம் இருக்காது. சாந்தத்தை நம்ம தேவனுக்கு தான். அதுதான் தேவ சமூகத்திலே அமர்ந்து இருக்கு. நானே கர்த்தருக்கு அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்காளியாக மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு 2000 வருடமாக கல்வாரி சிலுவையிலே என் ரட்சகராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்த இயேசு இன்றைக்கும் மன்னிக்கிறதை இருக்கிறார். 2000 வருஷம் ஆச்சு. 2020 ஆகுது இன்னைக்கு. 2020 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபம். அவர் வருகை சமீபம். ஆயத்தமாக இருங்கள். எச்சரிக்கையான சபையை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவர் எப்போ வருவாரு எனக்கு தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சில கள்ள போதர்கள் இயேசு அங்க வருவாரு, இங்க வருவாரு, இன்னைக்கு வர்றாரு, நாளைக்கு வர்றாரு, நாளைக்கு வருவாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இப்போது இன்னைக்கு வந்தாச்சுன்னா அவரோட நான் புறப்பட்டு போக வேண்டியது. அதே நிலைமைக்குள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். இன்று வனாந்திரத்திலே கோபம் மூட்டது போல நீங்க மூட்டக்கூடாது. அல்லேலூயா. கடந்த நாட்டில் நடந்து போட்டோம். நடந்ததெல்லாம்
நடந்து போட்டோம். இனி வருகிற நாட்கள் நல்லவைகளாக, புதியவைகளாக, புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாட்களாக இருக்கட்டும். அல்லேலூயா. எத்தனையோ பலவீனத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இனியும் காத்துக் கொள்வார். அது போதுமானவர். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு, எல்லாத்தையும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருந்தார். பல காரியங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு தனித்தனிப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் இருக்கலாம். அது எல்லாம் கர்த்தரால் மாறப்படுவார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் நம்பும் போது நமக்கு என்ன இருக்கும்? நீங்க கனிதரும் திராட்சை கொடியாக இருக்குங்க. அல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் திராட்சை கொடியாக இருந்தானா அவன் வாழ்க்கையில பட்டு கஷ்டத்தை பாருங்க. குடிகளை தூக்கி போடப்பட்டான். தன்னுடைய பிரியமான நேசகுமாரனாக இருந்த தகவலிலிருந்து பிரிக்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்டான். பிறகு போத்திபார் வீட்டுல அங்க அடிமையாக விற்கப்பட்டான். சிறைச்சாலைக்குள்ளுக்கு கிடந்தான். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கேன். அல்லேலூயா. சிலரை புடவிட வேண்டும், சிலரை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த கனிகள்ல பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு தேசத்துல கிடக்கும். அது முதல் கனி கொடுக்கிறது. அது அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வெயில் வருகிற நேரத்துல அவ்வளவு மஞ்சள் அப்படின்னு பழம் பழுத்துட்டு இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அழகான காட்சியை நினைச்சு பாருங்க. அந்த மரத்துல பிடிச்சிருக்கிற முதல் கனி. அல்லேலூயா. அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ அந்த விலையேற பெற்ற கனிகள் அது மரத்திலே காய்த்து பழுத்து அதை புடுங்கி பழுக்க வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மரத்திலிருந்து கிடைக்கிற கனிகளுக்கு விசேஷித்த விலை அந்த நாட்களிலும் உண்டு. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் உண்டு. அல்லேலூயா. அதே போல நீங்கள் விசேஷமானவர்கள். தேவன் அதற்காகத்தான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல இந்த நாட்களில் நீ ஒண்ணு விட்டு கொடுத்துருங்க. நான் கர்த்தருடையவன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. எனக்கு சொந்தம் நீங்க தான்ப்பா, எனக்கு பந்தம் நீங்க தான்ப்பா, எனக்கு யாருமே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. அனாதையை போல இருக்கேன், என்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் உடையவர்களாக இருக்கணும். ஏன்னா எல்லாம் உடையவர் இயேசு. அல்லேலூயா. நம்ம யாரும் அனாதைகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் திக்கற்றவர்களின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால அந்த தேவன், இந்த தேவன் நான் உன்னை, இன்று முதல் நான் உன்னை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தோம்னா கரங்களை தட்டி கர்த்தரை வழிபடுவோம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த தேவன், என்றும் வாக்குமாற தேவன், தம்மில் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யாத தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் எனக்கும் உனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருங்கள். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தரும் அளவுக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன் என்று சொன்ன யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு கெஞ்சி நாம் அதை போராடி ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அவன் எப்படி போராடினான் என்றால் மனிதனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல தேவ சமூகம், நீங்க போராட வேண்டிய அவசியம் எல்லாத்தையும் பெற்று இருக்காரு. நீங்க தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்து அவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துள்ளவர்கள் ஆதரிப்பார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரையும் எடுத்து வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் தருவது நிச்சயம். ஆசீர்வதி இயேசு மூலம் பிதாவே. என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் விசேஷமாக இன்று கலந்து கொண்டு தேவ வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு பணிபடுத்திருக்கிற அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்னென்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக.
ஆமென் ஆமென் ஆமென். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள்.